Hey guys, welcome to Cinematics. RJ Balaji, Selvaragavan, Karunas போன்ற ஆக்டர்ஸோட ஆக்டிங்கில் சித்தார்த் விஸ்வநாதன் அவர்கள் டிபட் டைரக்ஷனில் உருவான சொர்க்கவாசல் மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 17 minutes. சொர்க்கவாசல் ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. இந்த கதைக்களம் 1999 நடக்குது. நட்டி ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜாக ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வராரு. அது என்ன கேஸ்னா, சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு நாள் பயங்கர கலவரம் வெடிக்குது. அந்த கலவரத்தில் போலீஸ் உட்பட பல பேர் கொல்லப்படுறாங்க. இந்த சம்பவத்தப்போ ஆர்ஜே பாலாஜி கைதியாக உள்ளே இருக்காரு. இவர் ஏன் உள்ளே போனார், இந்த கலவரத்தில் இவர் உயிரோட தப்பிச்சாரா இல்லையான்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆக்ஷன் த்ரில்லராக சொல்லப்பட்டது தாங்க இந்த சொர்க்கவாசல். ரியலாகவே 1999 ஜெயிலில் ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு. அதில் பல உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதையே மையக்கருவாக வச்சு ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க இந்த படத்தோட ரைட்டிங் டீம். ஒரு ஸ்லோ பர்னராக தாங்க இந்த படத்தை இவங்க எடுத்திருக்காங்க. இவங்க வேர்ல்டு இன்ட்ரொடக்ஷன் இல்லை ஸ்டோரி செட்டப் பண்ணுறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. அதனாலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃப்ளாட்டாக தாங்க போகுது. கதைக்களமும் பொறுமையாகவே தான் போகுது. செகண்ட் ஆஃபில் தான் கதை சூடு பிடிக்கவே ஆரம்பிக்குது. அப்போது ஆரம்பிக்கிற ஒரு பரபரப்பு டுவர்ட்ஸ் எண்ணில் தாங்க போய் முடியும். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரி ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும் போதும் அது டிஃப்ரெண்ட் ஃபீலை தாங்க கொடுத்துச்சு. ஜெயில் கலவரம் பற்றியும் ஜெயிலை பற்றியும் ஒரு கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணி தாங்க இவங்க இந்த கதையை எழுதியிருக்காங்க. நமக்கு படம் பார்க்கும் போதே அது புரியும். உண்மைக்கு நெருக்கமான பல காட்சிகளை வச்சுருக்காங்க. அதனாலேயே மூவி சர்டிஃபைடும் ஆயிருக்கு. ஆக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பாவி பையன் ஜெயிலில் மாட்டினா எவ்வளோ கஷ்டப்படுவான்னு ஆர்ஜே பாலாஜி ரொம்ப தத்ரூபமாக நடிச்சு காட்டியிருக்காரு. ஜாலியாக எல்லாரையும் கலாய்ச்சிட்டு பக்கம் பக்கமாக டயலாக் பேசுகிற ஆர்ஜே பாலாஜியாக இல்லாமல் தான் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்து ரொம்பவே சட்டிலாக ஒரு பயந்த பையனாக பார்த்திபன்ன்ற கேரக்டரை நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் கூட நடித்த செல்வராகவன், கருணாஸ், நட்டி, பாலாஜி சக்திவேல்னு எல்லாருமே அவங்களுக்கான ரோலை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரம்மயுகம் படம் மூலியமாக நம்ம எல்லாரையுமே மிரட்டின மியூசிக் டைரக்டர் கிறிஸ்டோ சேவியர் தாங்க இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் பிஜிஎம்ஸும் சரி சாங்ஸும் சரி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எடிட்டர் செல்வா ஆர்கே எடிட்டிங்கில் பல கேரக்டர்ஸ் உள்ளே இருந்தாலும் அவங்களுக்கான ப்ராப்பர் இன்ட்ரொடக்ஷன் செட்டப் பண்ணது அண்ட் செகண்ட் ஆஃபில் நம்மளை கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கிட்டது, நட்டி இன்வெஸ்டிகேஷனில் சீன்ஸை ஷிஃப்ட் பண்ணதுன்னு இவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான கட்ஸை கொடுக்கவே முயற்சி பண்ணியிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் ஜெயிலே நடக்கிறதால ஜெயில் செட்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, செகண்ட் ஆஃப், ட்விஸ்டிங் கிளைமேக்ஸ், ஆர்ஜே பாலாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் தாங்க. அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் பல கேரக்டர்ஸ் இருந்தும் யாரோடையும் ஒரு கனெக்ட் ஆகவே முடியாதது, ஸ்லோ பேசிங் ஸ்டோரி அண்ட் மியூசிக் இதெல்லாம் தாங்க. இது சர்டிஃபைட் அண்ட் ஜெயிலில் நடக்கிற மூவின்றதாலேயே வயலன்ஸ் அண்ட் அப்யூஸ் நிறையவே இருக்குது படத்தில். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், go and watch the slow pacing Sorgavasal. Cinematics rating for Sorgavasal movies 6 out of 10. Thank you guys.